அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பெண்கள் பூப்பு எழுதவில்லை, வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணவில்லைன்னு சொல்கிறாங்க, வயசுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அந்த பருவம் வரலன்னு சொல்கிறாங்க. அது வர்றதுக்காக சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். இப்போலாம் வந்துடுறாங்க, நம்ம வெள்ளைக்கோழி சாப்பிட்டு, மற்றபடி சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் இது அதுன்னு சாப்பிட்டு, ஸ்வீட்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுங்க குழந்தைங்க. இப்போலாம் சிலதும் ஏஜ் அட்டன் பண்ணாத தைராய்டு ப்ராப்ளத்தால், மற்ற ப்ராப்ளத்தால், சத்து குறைபாடாலலாம் ஏஜ் அட்டன் பண்ணாதுக்கிறாங்க. அவங்களும் சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். பாதாம் பருப்பு பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டையின் வெள்ளைக்கரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேன் அல்லது பால், இது 3ஐயும் கலந்து ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டே வாங்க. காலையில் பெரிய வயத்தில் கொடுத்துட்டே வாங்க, குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் சுடப்பாலில் குங்குமப்பூ கலந்து கொடுத்துட்டு வாங்க, ஏஜ் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம குண்டுமணி இலை, குண்டுமணினா அந்த விதை பார்த்திங்கன்னா டிஎம்கே கலர் மாதிரி கருப்பும் சிவப்பும் இருக்கும். டிஎம்கேன்னு கட்சின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சிவப்பும் கருப்பு இருக்கும், குண்டாக இருக்கும். அது குண்டுமணி இலைன்னு பேர். அந்த குண்டுமணி இலை, எள்ளு, வெல்லம் இது 3ஐயும் அரைத்து நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்துன்னு வந்தீங்கன்னாலும், ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் எள்ளு, வெல்லம் 2ஐயும் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நம்ம பிட்யூட்டரி சுரப்பி குறைபாடால் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க. அவங்களாம் வளர்கிறதுக்கு 2 ஸ்பூன் வெங்காயச்சாறுடன் வெல்லம் கலந்து சாப்பிட்ணுன்னா உயரம் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஈரில் ரத்தம் வடிதல், ஈர் கட்டிக்கிறது, இது மாதிரிலாம் இருந்தால் ஆப்பிள் மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்க. அப்படின்னா ஆழ விழுது மொனை கிள்ளி மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்க. அந்த ஈர் வீக்கெலாம் சரியாயிடும். அப்படி இல்லைனா நாயுருவி இலை, நாயுருடைய தண்டு, வேர் இது 2ஐயும் கொண்டு காய வச்சு பொடியாக்கி அதில் வளர்க்கணும் இருந்தாலும் ஈரெல்லாம் சரியாயிடும், சொத்தைலாம் சரியாயிடும், ஈர் வீக்கெல்லாம் சரியாயிடும், ஸ்ட்ராங்காகிடும். அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழம் சாறு, கல் உப்பு, பெருங்காயத்தூள் இது 3ஐயும் கலந்து வளைக்கணும் வந்தீங்கன்னாலும் வெள்மையாகும், வலியும் குணமாகிடும். அதே போல் அப்படி இல்லைன்னா நம்ம எலுமிச்சம்பழம் தோலை காய வச்சு பொடியாக்கி கல் உப்பு அல்லது காப்பித்தூள், தேங்காய் எண்ணெய் இது 3ஐயும் கலந்து வளைக்கணும் வந்தீங்கன்னாலும் உறுதியாகிவிடும், பல்வலிலாம் போய்விடும். அதே போல் வாந்தி வரா மாதிரி இருக்குன்னவங்க, வாந்தி வரா மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம இலந்த பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதே போல் வாய் கோணி போயிடுது, பிபி அதிகமாகி வாய் கோணி போயிடுங்க. சுக்கு, வசம்பு 2ஐயும் சேர்த்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா அந்த வாய் கோணி போகிறது திக்கு வாயெல்லாம் சரியாகிவிடும். அதே போல் பிபி சர்க்கரை அதிகமானவங்க 1 டம்ளர் சுடு தண்ணியில் எருக்கம் பூ, வெள்ளை எருக்குன்னு இருக்கும், அந்த வெள்ளை எருக்கும் பூ 1 பூவை போடணும் சுடு தண்ணியில். கொஞ்ச நேரம் அதில் கலந்துட்ட பிறகு அந்த பூவை எடுத்து போட்டு குடிச்சுனே வாங்க. அதே மாதிரி 2வது நாள் 2 பூ, 3 பூ, அதுமாதிரி 10 பூ வரைக்கும் குடிச்சுன்னு வாங்க. வாய் கோணி போய்க்கிறது, கை கால் வராமல் இருக்கிறதுலாம் சரியாகிவிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.